guys, welcome to our channel Padma Shubha Samail. So இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்கறோம். பன்னீர் 65. இது பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு and 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதே 1/2 டேபிள்ஸ்பூன் and chili powder and coriander powder ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் cumin powder ஜீரகத்தூள், தென் வந்து கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் போல் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் வந்து பன்னீர் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, இதுதான் வந்து பேஸ் மாவு. பாருங்கள், அந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து அது ஒன்று தான் வந்து நம்ம சேர்த்துருக்க வெட் இன்க்ரீடியண்ட். ஸோ அந்த வெட் இன்க்ரீடியண்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ரைஸ் ஃப்ளோருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆர் மைதாக்கு பதிலாக வீட் ஃப்ளோர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும், டேஸ்ட் அவ்வளோ வித்தியாசம் தெரியாது. பட் மைதாவும் அரிசி மாவும் ஆட் பண்ணி நல்லா க்ரான்ச்சியாக இருக்கும். தென் இது கூட தேவையான தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிடுங்க. இந்த மாதிரி பார்க்கவே செம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. ஸோ இது கூட வந்து நான் வந்து 100 grams ஆஃப் பன்னீர் இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து கடையிலேருந்து தான் வாங்கினேன். ஸோ அந்த பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பன்னீரை ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மாவில் வந்து எல்லா பக்கமும் எல்லா பன்னீரும் கூட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இந்த மசாலா இருக்குல்ல, நம்ம வந்து பேஸ் மசாலா பண்ணியிருக்கோம்ல, இந்த மசாலாவுக்கு வந்து நீங்கள் வந்து சிக்கன் 65 ஒரு ஃபிஷ்ஷு கூட இல்லை ப்ரான் ஃபிஷ்ஷு, வேறு என்ன சொல்லுவாங்க, டோஃபோ சோயா சிக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் வந்து மஷ்ரூம் கூட காலிஃப்ளவர் கூட இந்த மாதிரி போட்டு பண்ணலாங்க. ப்ரெட்டு கூட பண்ணலாம். நான் வந்து இதில் வந்து லாஸ்ட் டைம் வந்து டோஃபோவில் பண்ணியிருந்தேன். எனக்கு டோஃபோவில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால நான் வந்து பன்னீரில் ட்ரை பண்ணுறேன். அது வந்து 15 minutes கழிச்சு நம்ம பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, செம்ம சூப்பரான யம்மியான டேஸ்டியான நல்லா கிறிஸ்பான பன்னீர் 65 ரெடி. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.